ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுக அண்ணா திமுக மட்டுமல்லாமல் திமுக தாவேக்காடைய சட்டப்பேரவையில கடுமையான வாக்குவாதம், சட்டப்பேரவைக்கு வெளியுமே கடுமையான விமர்சனம். இடைத்தேர்தல்கள் வரும்போது தாவேக்காவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு ஆட்சி இன்னமும் மக்கள் மத்தியில செல்வாக்கை இழக்கல. காரணம் இப்போ 40 நாள் ஆகுது. சில விமர்சனங்கள் இருக்கு, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனா ஒட்டுமொத்தமாக தாவேக்கா 6 தொகுதியிலோ இல்ல 7-8 தொகுதியிலோ இடைத்தேர்தல் வந்தால் ஒட்டுமொத்தமாக தொலை தெரியப்படும் நான் நினைக்கல. அதே மாதிரி ஏற்கனவே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற கட்சிகளும் உடனடியாக தாவேக்கா கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு வழி இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாமக ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது. அதுல ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க. என்ன காரணம்னா ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி தரங்க ஒரு கட்சி இருக்குது. அப்ப வந்தா என்ன செய்வோம்னு நீங்க பிளானே வைக்க மாட்டீங்களா? அந்த இடம் தாவேக்கா திணறுது. நல்லாவே தெரியுதுங்க, தெளிவா தெரியுது. சட்டமன்றத்தில் திணறாங்க. ஒரு சில அமைச்சர்கள் நல்ல தெளிவா பதில் சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் ரொம்ப சைலண்ட் மோட்ல தான் இருக்காரு. அவரு என்ன காரணம்னு தெரியல. போக போகத்தான் அவருக்கு அந்த இது வரும். அதாவது ஜூபிலியன்ஸ் இல்லைங்க, ஒரு வெற்றி பெற்ற பெருமிதம் என்பது முதலமைச்சர் முகத்துல தெரியுதா? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆட்சிக்கு வர அவசரம் காட்டுகிறதா திமுக? திமுக அதிமுக கூட்டணி பொருத்தமானது இல்லையா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம் நிஜந்தர். திமுக அண்ணா திமுக மட்டுமல்லாமல் திமுக தாவேக்காடைய சட்டப்பேரவையில கடுமையான வாக்குவாதங்கள், சட்டப்பேரவைக்கு வெளியுமே கடுமையான விமர்சனங்கள். ஆட்சிக்கு வந்துட்டாங்க தாவேக்கா, இருந்தாலும் ஒரு அவசரம் காட்டணும், சீக்கிரத்தில் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரா? அப்படி தெரியலங்க. உடனடியாக ஆட்சிக்கு வர்றதுக்கு வழியும் கிடையாது. இடைத்தேர்தல்கள் வரும்போது தாவேக்காவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு ஆட்சி இன்னமும் மக்கள் மத்தியில செல்வாக்கை இழக்கல. காரணம் இப்போ 40 நாள் ஆகுது. சில விமர்சனங்கள் இருக்கு, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனா ஒட்டுமொத்தமாக தாவேக்கா 6 தொகுதியிலோ இல்ல 7-8 தொகுதியிலோ இடைத்தேர்தல் வந்தால் ஒட்டுமொத்தமாக தொலை தெரியப்படும் நான் நினைக்கல. அதே மாதிரி ஏற்கனவே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற கட்சிகளும் உடனடியாக தாவேக்கா கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு வழி இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாமக ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது. அதுல ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ ஆட்சி ஒரு குறைந்தபட்சம் 120 எம்எல்ஏக்களோட நடைபெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. எனவே திமுக அவசரப்படாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த கணக்கு அவங்க போடல. ஆனால் ஆட்சிக்கு தொடர்ந்து எதிர்ப்பு காட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இப்போ பாமக பத்தி சொன்னீங்க, அது பாமக ஆதரவு கொடுக்க தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. என்ன கணக்கு அதுல? அவங்க சமூக நீதி சர்வேயை பெரிய அளவுக்கு வரவேற்றிருக்கிறார்கள். அவங்க கேட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. சமூக நீதி சர்வே நான் விசாரிக்கும் போது அது அதை விட உயர்ந்ததுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புல ஜாதிகளோட எண்ணிக்கை மட்டும்தான் வரும். சமூக நீதி கணக்கெடுப்புல என்னென்ன ஜாதிகள் என்னென்ன சமூக நலத்திட்டங்களால் பயன்பெற்றவை, எவை இன்னமும் அரசின் திட்டங்களே போய் சேரல, இன்னமும் வறுமை கோட்டிலே எவை இருக்க போகின்றன. இப்படி ஒரு விரிவான கணக்கெடுப்பு. அதை விளக்கி திரு விஜய் அவர்கள், திரு அன்புமணி அவர்கள் அவரை பார்த்த போது சொன்னாரு. அதை அன்புமணி ஏத்துக்கிட்ட பிறகுதான் அந்த கமிட்மெண்ட் ஆளுநர் உரையில இடம்பெற்றது. பெரிய அளவுக்கு பாமகவும் அதை வரவேற்று இருக்கிறது. எங்களோட 45 ஆண்டு கால கோரிக்கைன்னு பெரியவர் டாக்டர் ராமதாஸும் வரவேற்றிருக்கிறாரு. அதனால பாமக தாவேக்கா நெருங்கி வருவதற்கான சூழல் இருக்கு. தாவேக்கா ஆட்சிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டா பாமக தரப்புல 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறார்கள். இப்படியான டாக் இருக்குது. அது உண்மையா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். எனவே அந்த நாளையும் நீங்க சேர்த்துதான் கணக்குல எடுக்கணும். அந்த நாளை சேர்த்துனா அப்புறம் விசிகாவோட 2 மைனஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும்ல? வரலாம். ஆனா விசிகாவும் ஏதோ ஒரு சமரச அடிப்படையில போகலாம். திண்டிவனத்துல ஜெயிச்சது வன்னியரசு அமைச்சரா இருக்கிறாரு. முதல் முறையாக அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. உடனடியாக அதை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. சமூக நீதி கணக்கெடுப்புன்னு ஒன்று வரும்போது வன்னியர் இன மக்களும் பட்டியலின மக்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செல்ல வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறாங்க. சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டுக்கு தாவேக்கா தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்குது உடனடியாக. ஏன்னா பட்டியலினத்தவர்னு சொல்லுங்க. அதை விட வன்னியரசு தலித்துங்கிற வார்த்தை எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரையும் குறிக்கிற ஒரு சொல் தான்.
அது ஒரு நல்ல சொல்லு என்கிற ரீதியில அவர் பேசுறாரு. பாமக அமைதியா தான் கேட்டுட்டு இருக்கு இதை. அப்படிங்கும்போது பாமக 4 பேர் வர்றதுனால விசிக 2 பேர் வெளியில போயிருவாங்க, இப்போ உடனடியாக வெளியில போயிருவாங்கன்னு நான் நினைக்கல. எதிர்கால தேர்தல்கள் 2029 அது எப்படி வேணாலும் நம்ம கணக்கு போடலாம். 26 இருந்து 29 வரைக்கும் பெரிய மாறுதல் ஏற்படுவதற்கு வழி இல்லை. எனவே ஆட்சிக்கு வருவதற்கு திமுக அவசரம் காட்டாது. இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆனா நீங்க சொன்னீங்க இப்போ உங்க பதில்ல தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் நடந்து முடிந்து உடனுக்குடனே திரு விஜய் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக திமுக தரவில் அண்ணா திமுகவை அமர வைக்க திமுக விரும்பியது, அந்த ஒரு ஏற்பாட்டை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்றாரு. நேரடியாக எப்போதான் சொல்றாரு. அப்பனா திமுக அவசரம் காட்டவில்லை அப்படின்னு சொல்றது பொருத்தம் நினைக்கிறீங்களா? ஆட்சி அமைந்த பிறகு அவசரம் காட்டவில்லை. ஆட்சி அமைவதற்கு முன்னால யார் வேணாலும் அவசரம் காட்டலாமே, அதுல என்ன தவறு இருக்கு? ஒரு ஆட்சி, அந்த ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லை என்றாகும் போது ஆளுநர் பெரும்பான்மை வேணும், அப்பதான் நான் ஆட்சி அமைக்க அழைப்பேன்னு ஒரு பிடிவாதம் காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுங்களே. ஜனகம்மாள் மந்திரி சபை 96 எம்எல்ஏ தான். அன்றைய கவர்னர் குரானா அழைப்பு கொடுத்தார், 3 வாரம் டைம் கொடுத்தாரு ஆட்சி பெரும்பான்மை நிரூபிக்க. இவர் 3 நாள் தான் டைம் கொடுத்தாரு. பெரிய நிபந்தனைகளை வச்சாரு. முதல்ல எடுத்தடுப்புலயே மெஜாரிட்டி எம்எல்ஏக்களை எண்ணிக்கையை காட்டணும்னாரு. அது எல்லாமே ஆட்சி அமைப்பதற்கு முன்னாள். அப்போ திமுக அண்ணா திமுக 2 கட்சியும் என்ன கணக்கு போட்டிருக்கலாம்னா, சரி தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அப்படியான ஒரு நிலைமையில இடைத்தேர்தல், ஒரு அவசர இடைத்தேர்தல் ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அது சரியாக வராது. ஏன்னா ஒரு தேர்தல் முடிவு இப்பதான் வந்திருக்கு. விஜய் முதலமைச்சராகணும் தான் பெரும்பாலும் அந்த 108 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக மக்கள் விருப்பத்துக்கு மாறாக நம்ம நிற்க முடியாது. அப்போ 2 பெரிய கட்சிகள் இணைந்து அவங்க ஆட்சி அமைக்கலாம். அந்த முயற்சியில மண்ணளி போட்டது காங்கிரஸ் தானே. எடுத்தெடுப்புல தான் அவங்க 5 பேர் வெளியில எக்ஸிட் ஆகி போயிட்டாங்களே. அதுக்கு பிறகு அந்த முயற்சி தொடர்வதில் அர்த்தமே இல்லையே. அந்த 5 சேர்ந்த உடனே தாவேக்காக 112ங்கிற நம்பர் வந்துருச்சுங்க. அப்போ டாக்டிக்கலா என்ன மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிபிஎம் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் நாடறியும். அவர் விசிக எல்லாம் உள்ள இருந்தே ஆதரவு கொடுப்போம், எதுக்கு வெளியில இருக்கணும். தாவேக்காக்கா அது பெட்டர் ஆப்ஷன் தான். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னா எப்போ வேணாலும் கவுப்போன்னு அர்த்தமாயிரும். உள்ளே வரட்டும்னு அவங்களும் முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த ஆட்சியை ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஓரிரு நாட்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே எடுக்கப்பட்டாலும் அதுல என்ன தவறு இருக்கு? ஆனா பொருத்தம் இல்ல அப்படின்னு திரு சண்முகம் சொல்றாரு. முக்கியமாக அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆதரவு இது ஏற்பதுக்கு இல்லை அப்படின்னு. அண்ணா திமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுப்பது ஏற்கத்தக்கதா இல்லையா? ஏற்கத்தக்கது தானேங்க. ஜானகியம்மாள் அமைச்சரவைக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு ஆன பிறகு காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ் தான் நாங்க ஆதரவு தரோம்னு சொன்னாங்க. அப்புறம் ஆதரவு தரல, ஒன்றுபட்ட எம்ஜிஆர் லிகசிக்கு தான் ஆதரவுன்னு ராஜீவ்காந்தி ஒரு புதுமையான விளக்கத்தை அப்ப கொடுத்தாரு. அப்ப ஆரம்பி போய் கலைஞரை பார்த்து ஆதரவு கேட்டாரு. அதெல்லாம் நாங்க எல்லாம் கண்ணால பார்த்த விஷயங்கள் தானே. அது எப்படி சண்முகம் அவர்கள் அதெல்லாம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க, மத்திய காங்கிரஸ் ஆட்சிக்கு எப்படி வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க? எத்தனையோ மாநிலங்கள்ல கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஜோதி பாசுவை பிரதமராக்குவதற்கு முயற்சி நடந்ததா, நடக்கலையா? அவர் வசதிக்கேற்ப சொல்றாருங்க. சண்முகம் அவர்கள் சொல்வதில் பிழை இருக்கு. வசதிக்கேற்ப சொல்றாரு. திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்திருந்தாலும் தப்பு இல்லை. திமுக அண்ணா திமுக நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் தவறு இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சண்முகம் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. மக்கள் ஏத்துக்குவாங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா 2 எதிரெதிர் துருவங்கள் 2 பேருமே கடந்த 50 ஆண்டுகளா. எத்தனை உள்ளாட்சிகள்ல அதிமுக ஆதரவோட உள்ளாட்சி தலைவர் பதவியை திமுக கைப்பற்றி இருக்கு, திமுக ஆதரவோட அதிமுக கைப்பற்றி இருக்கு. எத்தனை உள்ளாட்சிகள் உங்களுக்கு உதாரணம் வேணும்? எத்தனை நகரசபை தலைவர்கள் உதாரணம் வேணும்? அதை அந்தந்த நகரசபையில் இருக்கிற வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படியான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அரசியல்ல எப்போதுமே அப்படியான விஷயம் கிடையாது. கூட்டணிங்கிறது ஏதோ ஒரு வகையான நிர்பந்தத்துல ஏற்படுற ஒரு விஷயம்தான். தேர்தலில் நிற்கும் போது எதிரும் புதிருமான கட்சிகள் தேர்தலில் நிற்கும் போது வேட்பாளர்களுக்கு இடையில ஒருங்கிணைப்பு இல்லாம போகும். இன்னொரு வேட்பாளர், மாற்றுக் கட்சியை சேர்ந்த வேட்பாளர், திமுக நிக்குதுங்க, அதிமுகல நிக்கலாங்கிற எண்ணத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி 75 வருஷம் ஓல்டு, ஒரு கட்சி 50 வருஷம் ஓல்டு. இதுதான் கணக்கு. சிபிஎம் ஆதரவு தரப்போதா இல்லையாங்கிறது கணக்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனால்
இந்த 2 கட்சிகளுக்குமான ஆதரவுங்கிறது ரொம்ப லிமிட்டடு. டெல்டால இருக்கிற ஒரு தொகுதி திமுக ஓட்டோட தான் சிபிஎம் சிபிஐ ஜெயிச்சிருக்க முடியும், வேற வழியே கிடையாதுங்களே. சரி, பாமகவாவது ஒரு 60 தொகுதியில அவங்களுக்கு பிராட் பேஸ்டா ஆதரவு இருக்கு. பாமக ஆதரவு வேணும் அப்படின்னு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கண்டிப்பா கணக்கு போடலாம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா கணக்கு போடலாம். சிபிஐ சிபிஎம் ஆதரவு வேணும் அப்படின்னு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கணக்கு போட? கன்னியாகுமரியில கணக்கு போட்டாலும் அந்த சீட்டை அவங்க தான் கேட்க போறாங்க. அப்போ சிபிஐ சிபிஎம் ஆதரவுனால தான் திமுக கூட்டணியோ இல்ல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தவிர்க்கப்படுகிறதுன்னு சண்முகம் சொல்றதுங்கிறது வெறும் அரசியல் தான். என்ன அரசியல்? ஆக்சுவலா தாவேக்காவுக்கு அவர்கள் கொடுத்த ஆதரவுக்கு நியாயம் கற்பிப்பதற்கு இவ்வாறு சொல்கிறார்களா? கரெக்ட். அது அவங்க எடுத்த நிலைப்பாட்டுக்கு நியாயம் கற்பிக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு அவங்க தாவேக்கா மந்திரி சபையில சேரலாங்கிற நிலைப்பாடு கூட எடுக்கலாம். அப்ப பின்னாடி வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னோட்டமாகவும் இந்த வாதம் வைக்கப்படுகிறது. இல்ல விசிக்க என்னைய கேட்டாக்க வெளியில இருந்து ஆதரவுங்கிறது அதனால பயனே கிடையாது. ஏன்னா அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஆதரவு கொடுத்தீங்களா, மந்திரி சபையில பங்கெடுத்துக்குங்க. அந்த மந்திரி சபை செய்யற எல்லா அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லாரும் பொறுப்பு. வெளியில இருந்து ஆதரவு அவங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுங்க, நாங்க ஆதரவு மட்டும்தான் தரோம். நாங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணோம், கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுக்காக முயற்சி பண்றோம். அதை நீங்க ஏன் முயற்சி பண்ணணும்? கவர்னர் ஆட்சி வந்தா என்ன, அதுவே தான் இருக்க போகுது 60 வருஷத்துக்கு. மிஞ்சி போனா ஒரு சில மாதங்கள். மணிப்பூர்ல 1 வருஷம் இருந்துச்சு, அப்புறம் திருப்பி இன்னொரு அரசு வரலையா? அசம்பிளியே சஸ்பெண்ட் அனிமேஷன்ல வைப்பாங்க, அவ்வளவுதானே சார். அசம்பிளியை கலைக்க போகுது இல்லையே. இது என்ன வாதம்? கவர்னர் ஆட்சி வரலங்கிறதுக்காக நீங்க ஏன் ஆதரவு தரணும்? பிஜேபி வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னா பிஜேபி வந்து விடக்கூடாதுன்னு நினைக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுத்தது? இதெல்லாம் வெற்றுவாதங்க, இது மக்களுக்கு தெரியும். தாவேகாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு இருக்கு? திமுகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு, அது ஷுவரா நமக்கு தெரியும். சிபிஐக்கு இருக்கா, சிபிஎம்முக்கு இருக்கான்னா தெரியாது. அவங்க நாளைக்கு எதிர்கால நலனை கருதி எங்க வேணாலும் முடிவு எடுப்பாங்க. எத்தனை வாட்டி வந்து சிபிஐ சிபிஎம் கூட்டணி மாத்திருக்கு? 2016 மக்கள் நல கூட்டணியில யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்களும் அவங்க வசதிக்கு தான் கூட்டணி வைக்கிறாங்க. ரொம்ப லிமிட்டட் ஓட்டு வங்கி ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. பாமகவும் எத்தனையோ வாட்டி மாத்தி முடிவு எடுத்திருக்கு. ஆளுங்கட்சியை எதிர்த்து வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி திமுக, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற எதிர்கட்சி அதிமுக. இந்த ரெண்டும் கண்டிப்பாக எதிர்க்கும். அப்ப எதிர்ப்பதற்கு சட்டமன்றத்தில் எதிர்குரல் வேணும், அப்படி இல்லைன்னா ஜனநாயகம் செத்து போயிடும். சிபிஎம் எதிர்குரலை எழுப்ப போறது இல்லை அப்படின்னா பிறகு எதிர்குரல் எழுப்ப வேண்டிய கடமை இவங்க 2 பேருக்கு தானே இருக்கு. அதுல எதுக்கு சண்முகத்துக்கு என்ன வழி கிடக்கு? ஆனா திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக தாவேக்காவை எதிர்க்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அப்படித்தான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து பேசும்போது அப்படிதான் நான் உணர்றேன். எதிர்த்தா ஆகணும், வேற வழியும் கிடையாது. இடைத்தேர்தல் பயம் இருக்கிறது, 3 கட்சிகளுக்குமே இருக்குங்க, தாவேக்காவுக்குமே இருக்கு. என்னதான் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா கட்சிகளையும் உள்ள விடுறாங்க. நீங்க பனையூருக்கு பஸ் பிடிச்சாலே அங்க போய் சேர்ந்துடலாம், தாவேக்காவுக்கு போய் சேர்ந்துடலாம். சனிக்கிழமை எடுக்கணும் பஸ், சனிக்கிழமை இணைப்பு விழாக்கள். பெரிய பெருமாள் பாதார விந்தம் சேவிக்க போவது போல பனையூருக்கு போகணும். நீங்க சனிக்கிழமை போகணும். இன்னைக்கு இந்த சனிக்கிழமையும் பல பேர் போயிட்டே இருக்காங்க. நம்ம விஜயபாஸ்கர் அங்க மனு போட்டுட்டு விஜயோட தான் நான் சேருவேன்னு அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. தாவேக்காக்குள்ளேயே அதுக்கு எதிர்ப்பு இருக்குங்க. சரி, விஜயபாஸ்கர் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா அமைச்சர், அறந்தாங்கி அமைச்சர் பர்வேஸ். அது எப்படி ஒத்துக்குவாரு? அவர் அறந்தாங்கி, ராலிமலை, கந்தரகோட்டை, இன்னொரு ஏதோ தொகுதிங்க, 3ஓ 4ஓ தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். அப்போ திடீர்னு விஜயபாஸ்கர் எதிர்த்தே வந்து அரசியல் பண்ணிட்டு எதிர்த்தே ஓட்டு வாங்கிட்டு உடனே வந்து தாவேக்கால சேர்ந்து அவருக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவாங்களா? அப்படின்னா இவரும் 25-30 வருஷமா இருக்காரு விஜயோட. தாவேக்கால பலருக்கும் அதுல மன வருத்தம் இருக்குங்க. அவங்க வெளிப்படுத்தல. என்ன காரணம்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. சரி, விஜய்ங்கிற ஒரு பெரிய சினிமா ஹீரோ, முதலமைச்சர், அவரை எதிர்த்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆனா புழுக்கத்துல இருக்காங்க. அப்போ இது தாவேக்காக டிஸ்அட்வான்டேஜ் தான். இடைத்தேர்தல்னு வரும்போது மனப்புழுக்கம் ஆபத்தானது. ஏன்னா ஒண்ணு அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, இல்ல எழுத்து வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்காம இருக்கிறது நமக்கு சிக்கல், எடுத்து வேலை பார்த்தாலும் சிக்கல். அப்போ அது பேர் உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியமானதா போயிடும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து குறிப்பிடத்தகுந்த ஓட்டு தான் இருக்கு.
உட்கட்சி அதிருப்தியோட உள்ளாட்சி தேர்தல் ஜெயிக்கவே முடியாதுங்க. அப்போ தாவேக்காவுக்கும் இதுல சிரமம் இருக்கு. இது திமுகவும் உணரும்ல. திமுகவுக்குள்ளே உட்கட்சி குழப்பம் இருக்குல்ல, அண்ணா திமுகவுக்குள்ள இருக்கிற உட்கட்சி குழப்பம் உலக அறிந்தது. ஸோ 3 கட்சிகளுக்குமே இதுல வந்து இடைத்தேர்தலை சந்திக்கிறதுலயும் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறதுலயும் சிக்கல் இருக்கு. ஆனால் அரசியல் நடவடிக்கை இடைத்தேர்தல் எப்ப வரலாம் அதுல அதிமுக திமுக அண்டர்ஸ்டாண்டிங் உடைய ஒரு புரிதலோட அவர்கள் வெல்ல வேண்டிய இடத்தில் இவர்கள் போட்டியிடாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு புரிதலோட போட்டியிடும் நினைக்கிறீங்களா? திமுக அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா பின்னால? திமுக அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ வரலையோ, பத்திரிகையாளர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அவங்களேதான் இந்த ப்ரொபோஸ் நீங்க ஜூனியருடன் நீங்க பாத்தீங்கன்னா இதை அவங்க டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. ஆனா பொதுவாக அப்படி நடக்கிறது இல்லைங்க. 1995 காலகட்டத்தில் ஆன்டி ஜெயலலிதா தாங்க பெரிய கேம்பெயின். அப்போ ஆன்டி ஜெயலலிதா கேம்பெயின்ல சேர்ந்தது, பேண்ட் வேகன்ல சேர்ந்தது யாருன்னா கவர்னர் சென்னாரெட்டி. திடீர்னு புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் வந்துருச்சு. தேர்தலுக்கே வந்து 8 மாசமோ 10 மாசமோ தான் பாக்கி இருந்ததுங்க. இப்போ சென்னாரெட்டி வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் காமன் கேண்டிடேட் போடலாம், அதிமுக திமுக சேர்ந்து அதிமுகவை தோற்கடிக்கணும்னா திமுகவோட பிற கட்சிகள் சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட் பொது வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா பண்ணி ஒரு கமிட்டி போட்டாருங்க. நான் அதுல ஒரு உறுப்பினர். கமிட்டியில யாரெல்லாம்னா முன்னாள் சபாநாயகர் ராஜாராம், அப்புறம் வந்து சில அரசியல் விற்பனர்கள், விமர்சகர்கள், டாக்டர் சேப்பன், இப்படி பலருங்க. கலைஞர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. நாங்கள் போனோம். கலைஞரெல்லாம் வாங்க உட்காருங்க எல்லாம் சொல்லியாச்சு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 6 கட்டமோ என்னமோ நடந்துச்சுங்க. 5 கட்டமோ 6 கட்டமோ. கடைசியில் அது எப்படி முடியும்? பொது வேட்பாளர் நிறுத்தினா நம்ம கட்சி என்ன ஆகுறது? எங்க கட்சியில ஆள் இருக்குல்ல, அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல பெரிய என்ன நினைப்பாரு? அது கவர்னர் சொல்றாரு, ஆனா அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாரு. அப்ப நான் வந்து ஆனா அப்படின்னா ஜெயலலிதா தானே ஜெயிப்பாங்கன்னு கேட்டேன். ஜெயிச்சுட்டு போட்டோம்னாரு. ஜெயிச்சுட்டு போட்டோம், இந்த தேர்தல் அவங்க ஜெயிச்சா அடுத்த தேர்தல் நம்ம ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். கட்சியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல எந்த காலகட்டத்திலையும். வெளியில வந்து ராஜாராமன் சொன்னாரு, இது முதலே அவர் முடிவு பண்ணதான், பேச்சுவார்த்தை நடந்ததா காட்டுறதுக்காக நம்மளை வந்து 5 வாட்டி வர வச்சிருக்காரு, அவ்வளவுதான். தேர்தல் நடக்கல கடைசியில. எதுக்காக நான் சொல்றேன்னா, எந்த கட்சியும் அந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்காது. ஒரு 2-3 இடைத்தேர்தலுக்காக அதுல தாவேக்கா ஜெயிச்சிருவோங்கிற பயத்துக்காக அதிமுக திமுக இப்பவுமே வந்து அந்த மாதிரியான சமரசத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது 3 அணியா நிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து என்ன தவறு இருக்கு? தமிழ்நாடு தேர்தல் களம் திமுக விட்டு அதிமுகன்னு இருந்தது இல்லைங்களா? அந்த காலம் மலையேறி போச்சு. இப்போ 3 அணி வந்தாச்சு. தாவேக்கா 4வது அணி அண்ணாமலை அணி வருது உள்ள. என்ன பேர் வைக்க போறான்னு தெரியல. நாம் தலைவர் கட்சி அது. நாம் தமிழர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவர் நாம் தலைவர்னு வச்சிருக்காரு. we people. அந்த கட்சி ஒருவேளை இடைத்தேர்தலில் போட்டி போட்டா என்ன பண்ணுவீங்க? போடக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அப்போ அப்படின்னா கதை 4 அணியா 4 பங்கா பிரியும். ஏற்கனவே 3 பங்கா பிரிஞ்சிருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே வாய்ப்பு தானே. தாவேக்காவே ஜெயிச்சிரும், ஆளுங்கட்சி அவங்களுக்கு சில அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு எதுக்கு எடுக்கணும்? அதிமுக திமுக வந்து இணைஞ்சு கேண்டிடேட் போட்டா களம் திருப்பி 2 அணியெல்லாம் மாறும். இதெல்லாம் ஒரு கணக்கு தானே. அப்படி உடனே வந்து இந்த இடைத்தேர்தலுக்காகத்தான் அதிமுக திமுக இணைஞ்சிரும் அப்படி எனக்கு தோணலைங்க. என்னோட பழைய அனுபவத்துல நான் அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அதிமுக இப்போ கான்பிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை இருக்கு, இன்னும் கூட உயிர்ப்பித்து வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுகவுக்கு எடப்பாடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக இன்னமும் உயிர்ப்பிக்கப்பட்டுதாங்க இருக்குது. கொஞ்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏங்க ஜெயலலிதா காலத்துல திருநாவுக்கரசன் தான் பண்ணாத கூத்தாங்க. இப்போ அவரு தாவேக்காவுக்கு பெரிய பெரிய அட்வைஸ் எல்லாம் அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு. 96ல அவர் தான் ஜெயிச்சாரு, ஜெயலலிதா தோத்தே போயிட்டாங்க. அப்புறம் என்ன எவ்வளவு புரட்சி குடி உயர்த்தினாரு, போட்டி பொதுக்குழு கூட்டினாரு, வரலாற்றின் பக்கங்களில் பதிவாகி இருக்கிற விஷயம் தானே அது எல்லாமே. 98ல தானே அதெல்லாம் நிவர்த்தி ஆச்சு. அதுக்கு முன்னாடி ராமராஜனை முன்னிலைப்படுத்தி திருநாவுக்கரசு அண்ணன், அப்ப கருப்பசாமி பாண்டியன், அப்புறம் வந்து இப்போ மினிஸ்டர் முத்துசாமி அண்ணன் நினைக்கிறேன், ஒரு 4 பேருங்க. அது ஒரு 4 பேர் அணி இருந்துச்சு. அதிமுக தலைமை கழகத்துக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சுங்க. ராமராஜனை முன்னிலைப்படுத்தினாங்க அவங்க. அப்போ வந்து ஒரு ஹோட்டல்ல அவங்க மீட்டு அதுக்கெல்லாம் நான் போயிருக்காங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு கட்சியில தோல்வி ஏற்பட்டா அந்த கட்சியை கைப்பற்றணும்னு சில முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும். ஆனா தலைவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஜெயலலிதாவோ 2 பேரும் நான் ஒப்பிடலைங்க. ஆனா கட்சி இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கா, அன்னைக்கு ஜெயலலிதா கண்ட்ரோல்ல இருந்துச்சு.
கட்சியை விட்டு கொடுப்பதற்கு இல்ல சரண்டர் பண்றதுக்கு தலைவர்கள் தயார் கிடையாது. அப்படி சரண்டர் பண்ணா தலைவரே கிடையாது. சரி, அரசியல்ல திறக்க முடியாத பூட்டுகளை திறக்கக்கூடிய ஆற்றல் சாவி படைத்தவர்கள் தான் தலைவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்க மாட்டாரு. அதுக்காக அதிமுக அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதிமுக இப்போ நல்ல நிலைமையில இருக்குங்க. 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு காலத்துல வெறும் 4 எம்எல்ஏ இருந்தாங்க ஜெயலலிதா காலத்துல. அதையும் தாண்டி தான் அந்த கட்சி வந்தது. திமுகவும் அது உயிரோட தான் இருக்கும். தாவேக்கா தான் திணறும். என்ன காரணம்னா அவங்க புது கட்சி, இன்னும் அவங்களுக்கு கட்டமைப்பு வரல. 2 வருஷம் தான் ஆட்சி, கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 6 மாசம் கொடுங்கன்றாங்க. அப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பிளானிங்கே பண்ணலையா? 2 வருஷமா இருக்கீங்கல்ல, ஆட்சிக்கு வருவோம்னு நம்பிக்கையில தானே இருக்கீங்க. நான் ஆட்சிக்கு வந்துடும், வின்னிங் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு நேரம் பனையூருக்கு வந்திருக்கேன் தானே விஜய் சொன்னாரு. அப்ப அத்தனை பேர் வின்னிங் சர்டிபிகேட் வாங்கிடுவாங்கிற நம்பிக்கை தானே. அப்ப ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கணும்ல. வந்த பிறகு 6 மாசம் டைம் கேட்க கூடாதுல்ல. ஆட்சிக்கு வந்த மறு நிமிடமே நீங்க என்ன செய்வீங்கிறதான் கேள்வி. 2500 அதிமுக சொல்லிட்டு இருக்கீங்க, அதை கம்ப்ளீட் பண்ண நல்லா இருக்கும். அதிமுக நான் எதுக்காக ரெண்டையும் கம்பேர் பண்றேன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்யணும்னு அதிமுகவுக்கு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கும், ரைட்டா? திமுகவுக்கும் தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கும். காரணம் அவங்க ஆட்சியில ஏற்கனவே இருந்தவங்க. தாவேகாவுக்கு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இல்ல அப்படின்னா அது தப்புன்ற. என்ன காரணம்னா ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி தானங்க ஒரு கட்சி இருக்குது. அப்ப வந்தா என்ன செய்வோம்னு நீங்க பிளானே வைக்க மாட்டீங்களா? அந்த இடம் வந்து தாவேகா திணறுது, நல்லாவே தெரியுதுங்க, தெளிவா தெரியுது. சட்டமன்றத்துல திணறாங்க. ஒரு சில அமைச்சர்கள் நல்ல தெளிவா பதில் சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் வந்து ரொம்ப சைலண்ட் மோட்ல தான் இருக்காரு. அவரு என்ன காரணம்னு தெரியல. போக போகத்தான் அவருக்கு அந்த இது வரும். அதாவது ஜூபிலியன்ஸ் இல்லைங்க. ஒரு வெற்றி பெற்ற பெருமிதம் என்பது முதலமைச்சர் முகத்துல தெரியுதா? அது இல்ல. வைப்ரன்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வைப்ரன்சி இல்ல. பல காரணங்கள் இருக்கலாம். அவரோட சுவாபமே எதுவா இருக்கலாம். நம்ம இப்பதான் அவரை முதல்ல பொது வெளியில இவ்வளவு நேரம் பாக்குறோங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய அனாலிசிஸ் வருது, ஃபேஸ் ரீடிங் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு முந்தைய அவரை நம்ம சினிமாவில் தான் பார்த்தோம். அது வேற. பொது வெளியில 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காரும் போது அது வேறவா மாறுது. இந்த இடத்துல தாவேகா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு திமுகவும் அதிமுக அசஸ்மெண்ட்டுக்கு வந்துரும்ல. அப்ப வீழ்த்தலாம் அப்படின்னு தானே அவங்களும் நினைப்பாங்கன்ற. வீழ்த்த முடியாதுன்னு எதுங்க இருக்கு ஜனநாயகத்துல? நீங்க 2 பேருமே நினைப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. 2 தரப்பும் நினைக்குங்க. திமுகவும் நினைக்கும், அதிமுகவும் நினைக்கும், அண்ணாமலையும் நினைக்கிறாரு. இல்லைன்னா அவர் ஏங்க இப்ப போய் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு? அவர் பிஜேபியில இருக்காருங்க, பிஜேபியில இருந்தாருங்க. டெல்லியில ஆளுங்கட்சி. இப்போ 240 எம்பி வச்சிருந்த பிஜேபி 297 என்னமோ தான் அவங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் என்டிஏக்கு. இன்னைக்கு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா 340க்கு மேல வருதுங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து 20 பேரு, அங்க இருந்து 10 பேர், இங்க இருந்து 7 பேர்னு அவங்க 2/3 நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ பிஜேபி பலம் பெற்று கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? வெறுமனே தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு வாங்கின எம்பியை விட இப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 எம்பி கூடுறாங்க என்டிஏல. அப்போ தேசிய அளவுல பலம் பெற்ற கட்சியை விட்டுட்டு எதுக்கு ஒருத்தர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும்? ஏன்னா இங்க ஆட்சியில இருக்கிற கட்சி வந்து அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. அவருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் இருக்குங்களா, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுங்களே. அப்போ தாவேகாவுக்கு போட்டிங்கிறது பல முனைகள்ல இருந்து வருது. எதிர்காலத்துல யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம். அதுவும் எதிர்காலத்துக்கு தான் நம்ம விட முடியும். தாவேகா ஹெவியா மாறிட்டே வருதுங்க. அதிமுகல இருந்து கொஞ்சம் பேர் போறாங்க, திமுகல இருந்து போறாங்க. அப்ப எல்லாரும் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்தானே போக முடியும். சும்மா போய் விஜய் வச்சு படம் எடுக்க போறேன்ட்டா போக முடியும்? எனக்கு என்ன கிடைக்குங்கிறதானங்க அரசியல்ல கேள்வி. இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் போகும்போது ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க வந்து நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தோணாதா? அதுதான கட்சியோட பலவீனம். அதை நான் பயன்படுத்திக்குவேன்ல. நான் அதிமுகவோ திமுகவோ நான் பயன்படுத்திக்குவேன்ல. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்ட தலர்ஷன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.